ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். ஏன் ஒரு ராசிக்காரர்கள் ஜெயிக்க முடியல? எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகு கேது நல்லா இருக்குது, இருந்த நான் ஏன் முன்னேற முடியல? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் எது? இது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் நான் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பேன், எனக்கு முன்னமே சொல்லியிருந்தால் நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பத்தில் சிக்காமல் இருப்பேன் என்ற இது மாதிரியான கேள்விகள் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மங்களை வைத்துத்தான் நமக்கு வாழ்வு. போய பிழையும் புகவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும் என்று ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். ஒரு மேசராசி இருக்கிறது. அந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கர்ம பதிவு உண்டு. அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு உண்டு, பெற்ற நட்சத்திரம். அது ஒரு குலதெய்வத்தை தோஷத்தை சொல்லும். அப்போ வேகமான குணத்தை உடையது. குலதெய்வத்தை மறந்தவர்கள், சிறப்பாக வழிபடாதவர்கள், குலதெய்வம் கோயில் சென்றால் எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொல்பவர்கள் எல்லாரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ நினைத்ததை அடைபவர்கள், எந்த விஷயத்தை அனுபவித்து விட்டு பிறகு வேண்டாம் என்று விட்டுவிடுபவர்கள். இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் உள்ள குடும்பத்தில் அபார்ஷன் நடந்திருக்கும். மருத்துவத்துறை, அரசுத்துறை, நிர்வாகத்துறையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரிந்திருப்பார்கள். அப்பா தொழிலில் கஷ்டப்படுவார், முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பார். அப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது மேசராசியில் அஸ்வினி. மேசராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுடைய கர்மா என்ன? இப்போ பாருங்கள், இந்த பரணி நட்சத்திரம் துரியோதனனும் யமனும் பிறந்த நட்சத்திரம், ராகு பிறந்த நட்சத்திரம். இதுதான் சுகமாக வாழ நினைப்பவர்கள். சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். இவங்களுக்கு பெரும்பாலும் கம்யூனிகேஷன் சிறப்பாக அமையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட துறை, அதுபோல் ஜூஸ் மூலம் இந்த மாதிரி துறைகளை அவர்கள் வேலையாக எடுத்துக்கொண்டால் ஜெயிக்கலாம். இவங்களுக்கு கேட்ரிங் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் சளி, ஆஸ்மா, வீசிங் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இவங்க வாழ்நாளில் அம்மாவிற்கு கெடுதல் செய்யக்கூடாது. உடல் உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். இவங்க குடும்பத்தில் மனநிலை பாதிப்பு உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள். அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியில் வருகிறது. அந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய கர்மப்பதி உள்ள நட்சத்திரம். பாருங்கள், இவங்ககிட்ட ஆளுமை திறன் இருக்கும், பூர்வீகத்தை விட்டு இருப்பாங்க, பூமி தோஷம் உள்ளவங்க, திருமண தோஷம், கணவன் மனைவி பிரச்சனை, சிறப்பான திருமண வாழ்க்கையை வாழாதவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இல்லை யாராவது பிரிந்து இருப்பார்கள். அதிக கோபமுடைய நட்சத்திரம், சகோதரருடன் ஒரு பிரச்சனைகள் வரும். பெரும்பாலும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய வேலை, ஒரு டிரைவர், ஒரு நர்ஸு, அந்த மாதிரி ஒரு கண்டக்டர், ஒரு டிராஃபிக் போலீஸு, இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக அமையாது. அப்படியே அமைந்தாலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வண்டி, வாகனம் இதுலேயும் தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களும் கட்டிடம், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான, சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில் செய்பவங்களாகவும் இருப்பாங்க. இப்படி அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரையிலும் இந்த மேசராசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு ஒரு கர்மப்பதிவே உண்டு. இப்போ பாருங்கள், மேசராசிக்கு பயன்படாத வீடுகள் அப்படின்னு இருக்கும். மேசராசி ஒரு பயன்படாத வீடு. இது ஒரு பழமையானது, குருவினுடைய கர்மப்பதிவு பெற்ற ராசி. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய திறமைகள் எல்லாம் அடுத்தவருக்கு தான் பயன்படும். இவங்களுக்கு வரலாறு சம்பந்தமான ஒரு படிப்பு படித்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. இவங்க சம்பாதிக்கிற பணம் அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும். அதே போல் இவரை சார்ந்தவருக்கு பயன்படக்கூடிய ராசி தனக்கு பயன்படாத ராசி. இப்போ யாராவது நான் மேசராசியாக இருக்கேன்னா மற்றவங்களுக்கு தான் நான் பயன்படவாக இருக்கும், எனக்கு அது பயன்படாது. அப்போ ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி காரியத்தை சாதித்துக்கலாம் இவங்கள மாதிரி ஆளுகள்கிட்ட. இந்த ராசிக்காரங்கள்கிட்ட எதையும் செய்வதற்கு முன்னால் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு யோசிப்பாங்க. அந்த இந்த ராசிக்காரே யாராவது குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு தாமதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்னி பெண்ணுடைய சாபம் இருக்கும். அதுபோல் பயன்படாத ராசி மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பயன்பாடுகளுக்கு உதவாது. அதே போல் காளி, துர்க்கை இது போன்ற தெய்வங்கள். மேசம் செவ்வாய் அடிப்படையாக கொண்டது. அப்போ வெப்பம் நிறைந்த ராசி.
அப்போ பரணி, காளி, துர்க்கை, பிரம்பு, அதுபோல் முருகன், மாதுர் வர்க்கங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பரிகாரம், மலை சார்ந்த இடங்களில் இது போன்ற விஷயங்கள். இந்த மேசராசிக்கு எது பயன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு மேசராசிக்கு பொறுத்தளவில் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாகிறார். ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் எனக்கு சிம்மமும் தனுசும் தான். அப்போ ஜாதகத்தில் இவங்களுக்கு சூரியன் கெடாமல் இருக்கணும், சூரியன் பாவக்கிரகங்களால் பார்க்காமல் இருக்கணும். அப்படி சூரியன் பொறுத்தளவில் இவங்களுக்கு ராசிலையும் இருக்குது, 2ஆம் வீட்லேயும் இருக்குது. அதனால் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், வேலையை தேடி இவங்க தான் போகணும், வேலை இவங்களை தேடி வராது. அதுபோல் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. ஏன்னா நெருப்பு ராசிக்காரங்க. யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அப்போ குரு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். மேசராசிக்கு பொறுத்தளவில் சூரியனும் குருவும் அப்படி அவர்கள் நன்றாக இருந்தால் இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். அப்போ சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம், தந்தையை வணங்குதல், அது போன்ற சிவ வழிபாடுகள் எல்லாம் செய்ய வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். அப்போ இவங்களுக்கு சிவ ஆலயத்தில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட கர்மாவை குறைக்கலாம். மேசராசிக்காரங்களுடைய கர்மாவே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு குழந்தைகள் வகைகளில் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும். அதனால் எது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சூரியன், அவர் போய் 7ஆம் இடத்துல நீச்சம். அப்போ 2-7 மாரகஸ்தானம், நம்ம மனைவி இடத்துல கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும். திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும். அதே போல் இவங்களுக்கு ராசியாதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 4ஆம் இடத்துல நீச்சம். வீடு, வண்டி, வாகன, நிலபுலன்களில் ஒரு மைனஸ் இருக்கும். தாயார் வழியில் ஒரு கசப்பு இருக்கும். பாக்கியாதிபதியான குரு பகவானை போய் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அப்போ தர்மத்தை செய்ய போகும்போது கர்மா அங்கே வழிவகுக்கலை. அப்படிப்பட்ட நிலையில் இவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதியே 10ஆம் இடத்துக்கு வரார், பாதகாதிபதியே 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ சூரியன் நிச்சயமாகிற இடத்துல சனி உச்சம் அடைகிறார். அதனால் மனைவி கிட்ட கொஞ்சம் அன்பாக அனுசரணையத்தான் போகும். அப்படி போகலைன்னா மனைவி மூலமாக பெரிய தொழிலை இழப்புகளை சந்திக்கலாம், பெரும் பண இழப்புகளை சந்திக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, அது என்னென்ன கொடுப்பினை இருக்குதுன்னு பார்க்கணும். ராசியிலேயே சனி நீச்சம், அப்போ குலதெய்வ சாபம் ஒன்று உண்டு. அப்போ சனி குலதெய்வ வழிபாட்டுக்கு காரகத்துவம், சூரியன் அங்கே உச்சமாகிறார். அதனால் இவங்களுக்கு பொறுத்தளவில் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைத்தாலும் தந்தை வழியில் யாராவது ஆன்மீகம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க, கோவில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க, முதல் மரியாதை அடைந்தாங்க என்கிற வகையெல்லாம் அந்த குடும்பத்தில் ஒரு கணக்கு உண்டு. அதனால் இவர்கள் பொறுத்தளவில் சைவ தீட்சை வாங்கி சிவ வழிபாடு செய்து வர இவர்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகள் குறையும். இப்படியாக ஒரு ராசிக்கு நட்சத்திரங்கள் பெற்ற கர்ம வினைகள், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே சில குற்றங்கள் இருக்கிறது. அந்த குற்றங்களை இந்த ஜாதகர்கள் சந்திக்காமல் போக முடியாது. அதனால் ராசியிலேயே முதல்ல கேது, அதற்கப்புறமேலு சுக்கிரன், அதற்கப்புறம்தான் சூரியன். அப்போ ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிநாதன் முதலில் தடைகளையும், அதற்கப்புறம் குடும்பத்தையும் வெளி உலக வாழ்க்கையிலையும், அதற்கப்புறமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளாகவும் ஒரு மைனஸும் ஒரு பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் இந்த ராசிகளுக்குள் உள்ள நட்சத்திரங்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டன. இப்பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும்? கேது என்பதற்குரிய விநாயகர் வழிபாடும், சுக்கிரன் என்பதற்குரிய அம்பாள் வழிபாடும், சூரியன் என்பதற்குரிய வழிபாடு சிவ வழிபாடையும் இவர்கள் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களில் சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் வகைகளிலும் எதையுமே அவர்கள் பொறுமையோடு ஆராய்ந்து பார்க்கணும். இதை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். சரலக்கணத்திற்கு 11ஆம் இடம் சனி வீடே பாதகமாக இருக்குது. பேராசைப்படாமல் இருக்க வேண்டும். அப்போ கூட்டாளிகள் வகைகளிலும் சொந்த தொழில் வகைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் 10ஆம் இடத்திற்கு அதிபதியே சனி பகவான் மேசத்தில் நீச்சமாகிறார். அப்போ ஜாதகர்கள் பொறுத்தளவில் முதலில் ஒரு தொழில் செய்து ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து பிறகுதான் வாழ்க்கையில் மேடேறி வருவார்கள் என்பதே நமக்கு தெளிவாக தெரியுது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் 100% இல்லையோ 80% கரெக்டாக இருக்கும். மேலும் உங்களுடைய பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பம், கல்வி, குழந்தைகள், திருமண வாழ்க்கை இது போன்ற வகைகளில்
ஐயா சொன்ன வகையில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் நல்ல பலன்களை இன்னும் தெளிவாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஊழ்வினை கர்மவினை என்பது என்ன என்று தெரிந்து கொண்டால் அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிமுறைகளை நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டு நீங்கள் பயன்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீர்தூக்கி செம்மையாக வெற்றியடைய இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.